Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி ரெசிபி, நல்ல மட்டன் பிரியாணி ரெசிபி. நான்வெஜ் பிரியர்களுக்கு மட்டன் பிரியாணி நல்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். நல்ல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் சமைப்போம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணி நல்லா ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி அதுக்கப்புறம் செய்கிறோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குங்க. இந்த கர்நாடகா சைடு ஒரு பிரியாணி செய்வாங்க. நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி அந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி அதில் பிரியாணி பண்ணி தொன்னையெல்லாம் பரிமாறுவாங்க, பாக்கு தட்டில் பரிமாறுவாங்க. அதுக்கு பேர் தொன்னை பிரியாணி. ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக. இன்றைக்கி அந்த ஸ்டைல் பிரியாணி இங்கே கொஞ்சம் கொங்கு ஸ்டைலும் கலந்து ஸோ சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெசிபி பார்க்கலாங்க. இது கூடவே நல்ல ஒரு மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் எல்லாம் சேர்த்து பரிமாறும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த ரெசிபிஸ் எல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நல்லா மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாங்க. இப்போ மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு மட்டன். நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இதில் மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு தயிர் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும். அது ஊறுறக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி தயாரிக்க. இப்போ 3/4 கிலோ மட்டன். ஸோ நான் 3 டம்ளர் அரிசி அளந்து எடுத்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். அதுவும் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு 2 பீஸ் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 ஏலக்காய். இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்செடுத்துக்கிறேன். இது கூட வெங்காயம் இதெல்லாமே வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்தாச்சு. மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சும் வச்சாச்சு. இப்போ இது கூடவே நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அது என்னென்னா 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி சின்னதாக வெட்டியிருக்கிறேன், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தொளிச்சு வச்சுருக்கிறேன், 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் விட்டு நல்லா வதக்கியாச்சு. புதினா கொத்தமல்லி சும்மா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்படி வதக்கி எல்லாம் அரைக்கும் போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ஸ்பைசஸோட இதுவும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். குக்கரில் செஞ்சிடலாங்க. நல்லா ஒரு பெரிய குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. அதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு விட்டுறலாம். இந்த நெய்யெல்லாம் உருகி ரெடி ஆகிட்டுருக்கட்டும், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேறு என்னென்ன எடுத்து வச்சுருக்குறோன்னு பார்த்துடலாங்க. நல்லா தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன், 3 பெரிய தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அனைஸ் மராத்தி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டோன் ஃப்ளார் அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதெல்லாம் சேர்த்தியாச்சு. அந்த எண்ணெய் நெய் சூடானதில் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், வேணால் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் செவந்து வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்து விட்டுறலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள்.
நம்ம மட்டனுக்கும் வந்து உப்பு போட்டு வச்சுருக்குறோம். ஸோ இதுலேயும் உப்பு சேர்த்துறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம வந்து மறுபடியும் உப்பு சேர்த்தணுங்க. இப்போ வந்து அரைச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போவே வந்து வாசனை நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலா அரைச்சதே வந்து நல்லாயிருக்கும். இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்த மட்டனை சேர்த்து விட்டுறலாம். மட்டன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ நான் வந்து மட்டனில் தண்ணி சேர்க்கலைங்க. நான் வந்து ஜஸ்ட் அப்படியே டைட்டாக மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வேகறதுக்கு விடுறேன். நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேகறதுக்கு விடுறேன். அதுவே தண்ணி விட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், தண்ணி எதுவும் விடலை, பட் அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நிறையா விட்டுருக்கு. ஒரு 2 டம்ளர் தண்ணி கிட்ட இருக்குங்க. ஸோ நம்ம அரிசிக்கு தண்ணி சேர்க்கும்போது இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்திட்டேன். 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ மொத்தம் வந்து ஒரு 5-5.25 டம்ளர் தண்ணி மாதிரி உள்ளே சேர்த்தியாச்சு. அந்த ஏற்கனவே வெந்த தண்ணி அதெல்லாம் அதில் அரிசியை போட்டு விட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தி நல்லா ஒரு வாட்டி கலந்து நல்லா உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பத்தாட்டி அதெல்லாம் போட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெயிட் போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அரிசி பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லெட்டு வச்சு வெயிட் போட்டுக்கலாம். இப்படி நம்ம கலக்கும்போது அந்த மேலே இருக்கிற புதினா கொத்தமல்லி வெங்காயம் அதெல்லாம் வந்து மட்டன் நல்லா எல்லா சைடும் நல்லா கலந்துரும். அப்போ வந்து ஒரு பக்கம் வெறும் ரைஸ், ஒரு பக்கம் மேலால் பீசஸ் எல்லாம் அப்படி இல்லாமல் நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கிளறி எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ வெயிட் போட்டு நல்லா சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா விசில் இல்லாமல் 10 நிமிஷம் அந்த ப்ரெஷர்லேயே வேகறக்கு விட்டோம்னா நல்லா வந்து ரைஸ் வந்து வெந்துடும். இப்போ பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் குழம்பு, எக்கு வறுவல், ரைத்தா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து பிரியாணி வெந்து ப்ரெஷர்லாம் தீர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக சாதம் நல்லா வந்து மட்டன் நல்லா வெந்து சூப்பராக வாசனையான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன பரிமாற வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.